دزدیده چون جان می روی اندر میان جان من، سرو خرامان منی ای رونق بستان من، ای رونق بستان من. چون می روی بی من مرو ای جان جان بی تن مرو، از چشم من بیرون مشو ای شعله تابان من، از چشم من بیرون مشو ای شعله تابان من. هفت آسمان را بردارم، از هفت دریا بگذرم، چون دلبرانه بنگری در جان سرگردان من، در جان سرگردان من. جان سرگردان من، گل جام در از دست تو ای چشم نرگس مست تو، ای شاخه ها آبست تو، ای باغ بی پایان من، ای باغ بی پایان من. یک لحظه داغم میکشی، یک دم به باغم میکشی، پیش چراغم میکشی، تا وا شود چشمان من، تا وا شود چشمان من. از لطف تو چون جان شدم، از خویشتن پنهان شدم، ای هست تو پنهان شده در هستی پنهان من، ای هست تو پنهان شده در هستی پنهان من، ای هست تو پنهان شده در هستی پنهان من، ای هست تو پنهان شده در هستی پنهان من، ای هست در هستی پنهان من. دزدیده چون جان می روی دزدیده چون جان می روی اندر میان جان من، سرو خرامان منی ای رونق بستان من، ای رونق بستان من.
جان بی تن مرو از چشم من بیرون مشو ای شعله تابان من از چشم من بیرون مشو ای شعله تابان من هفت آسمان را بردارم از هفت دریا بگذرم மிகவும் பிடித்ததுமான இந்தியாவில் பிரபலமான ஒரு பிஸ்கட் நிறுவனம் தான் அது பிரிட்டானியா தான். ஆனா அந்த நிறுவனத்தோடைய உரிமையாளர் வாடியா குடும்பம்ன்றது நம்ம பலருக்கு தெரியாது. இந்தியாவில் பிரபலமான தொழிலதிபர்கள்னா நம்ம மைண்டுக்கு வர்றது அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இவங்க தான். இவங்களுக்கு மத்தியில வாடியா குடும்பத்தோட புகழ் பெருசா பரவலாங்க. ஆனா வாடியா குடும்பம் பிஸ்கட் தயாரிப்பில் மட்டும் நிற்காம விமான சேவை வரைக்கும் அவங்க பல துறைகள்ல பணியாற்றி இருக்காங்க. அப்ப இருந்து அவங்க வர்த்தக துறையில இயங்குறாங்கன்னா அவங்க 1736 வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலேயே வர்த்தக துறையில இயங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முகமது அலி ஜின்னா போன்ற சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்களோட எல்லாம் நெருக்கமான உறவு இருக்குங்க. அது என்ன மாதிரியான உறவுன்றத இந்த வீடியோ ஸ்கிரிப்ட்ல இருந்துன்னா 1736 வருஷத்துல இருந்து இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது லவ்ஜி நுசர்வாந்திஸ் வாடியான்றத ஃபர்ஸ்ட் இந்த கப்பல் கட்டுமான தொழில ஆரம்பிச்சாரு. இவர் டைரக்டா பிரிட்டிஷ் கம்பெனி கிட்ட இருந்து அக்ரிமெண்ட் போட்டு கப்பல் கட்டுமானத்தை ஆரம்பிச்சாரு. இந்த வாடியா குடும்பத்துடைய கப்பல் நிறுவனம் கிட்டத்தட்ட 355 கப்பல்களை தயாரிச்சிருக்கு. அதுல பிரிட்டிஷ் படைகளுக்கான கப்பல்களுமே அடங்கும். வாடியா குடும்பத்துடைய வர்த்தக வரலாறு பார்த்தோம்னா அது 200 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. இன்னொன்னு வாடியா குடும்பத்துக்கு சொந்தமான இந்த 2 நிறுவனங்களும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே பழமையானது. வாடியா குழுமத்துடைய தற்போது தலைவர் யாரு அப்படின்னா பணத்தை வாரி வழங்க நிறுவனமாகவும் மாத்திருக்காங்க. நுஸ்லி வாடியா இவர் தான் அமெரிக்காவுடைய ஆர்ஜேஆர் ராபின்சோ இன்சார்ஜ் கட்டுப்பாட்டுல இருந்த பிரிட்டானியா நிறுவனத்தை தன்னோட சில நண்பர்கள் உதவியோட இன்னைக்கு கைப்பற்றினாரு. இன்னைக்கு பணத்தை வாரி வழங்க நிறுவனமாகவும் மாத்திருக்காரு. நுஸ்லி வாடியாவோட உலகிலேயே மிகப்பெரிய காட்டன் ட்ரேடிங் சென்டரா மாத்தினதுல இவருடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. இவருடைய தந்தை நெவில் வாடியா அவருடைய தாத்தா நெஸ் வாடியாவுக்கு அப்புறம் பாம்பே டையிங்கோட சேர்மனா ஆனாரு. அவருக்கு ஸ்டார்டிங்லயே அந்த பொறுப்புக்கு பணியாளர் ஜூனியர் லெவல்ல தான் 1950 12 வருஷங்கள் இருந்திருக்காரு. இல்லாம அது மட்டும் இல்லாம புனேல ஒரு பிசினஸ் ஸ்கூலையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1971 2 அப்பாவுக்கு நெவில் வாடியா தன் பாம்பே டையிங் நிறுவனத்தை ஆர்பி கொயாவுக்கு மகனுக்கு மூலமா இந்த விற்பனையவும் ஏற்றாரு. இவருடைய மூலமா இந்த விற்பனையவும் ஸ்டாப் பண்ணாரு. நெவில் வாடியாவோட மறைவுக்கு அப்புறம் பில்லியன தொழிலதிபருமான வாடியா குழுமத்தோட தலைவரா நுஸ்லி வாடியா முகமது அலி ஜின்னாவோட ஒரே மகள். ஆமாங்க, நுஸ்லி வாடியாவோட தாய் வழி தாத்தா வேற யாரும் உள்ள ஜின்னா தான் ஏற்றாரு. இவருடைய தாய் பாத்தீங்கன்னா தினா வாடியா. இவங்க வேற யாரும் இல்லங்க, பாகிஸ்தானோட பவுண்டரான முகமது அலி ஜின்னாவோட ஒரே மகள். ஆமாங்க, நுஸ்லி வாடியாவோட தாய் வழி தாத்தா வேற யாரு. அடுத்தவரு ஜஹாங்கீர் வாடியா. இவர் எல்லாருமே ஜே வாடியான்னு தான் கூப்பிடுறாங்க. இவர் எது கார்பரேஷனோட எம்டியாவும் இருக்காரு. பிளஸ் IPLல பஞ்சாப் கிங்ஸோட கோ ஓனரும். இவர் மட்டும் இல்லாம அடுத்தவர் ஜஹாங்கீர் வாடியா. இவர் எல்லாருமே ஜே வாடியான்னு தான் கூப்பிடுறாங்க. இவர் எதுக்கெல்லாம் எம்டியா இருக்காரு அப்படின்னா கோ ஃபர்ஸ்ட், பாம்பே டையிங் மற்றும் பாம்பே ரியாலிட்டி, இதுக்கு லிமிடெட், வாடியா டெக்னோ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட், இப்படி பலவற்றுக்குமே இயக்குனரா இருக்காரு. இந்த வாடியா குடும்பம் கப்பல் கட்டுமானம், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இவங்க நிர்மாணம், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் பிரிட்டானியா பிஸ்கட், இவங்க நல்லா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் பிரிட்டானியா பிஸ்கட் தயாரிக்கிற இந்த இதுல மட்டும் இல்லாம விமான சேவையிலேயே தடைகள், வர்த்தக பாதிப்புகளை தொடர்ந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலேயே அவங்க தொடர்ந்து அவங்க வர்த்தக துறையில சாதிச்சுதான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைய மதிப்பீட்டுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு மேலங்க. கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
आप तो जानते हैं कि बंगाल बहुत बड़ा था बच्चों, और बंगाल बड़ा होने के वजह से क्या हो रहा था कि वहां पर हिंदू मुसलमान एक थे। हमारे लिए मुश्किल हो रहा बंगाल। इस चक्कर में क्या हुआ कि कांग्रेस में भी कुछ साइंस पे इंडियन सब कॉन्टिनेंट में एक नए कंट्री का जन्म हुआ, बट 20 सालों के अंदर ही इसे एक सिविल वॉर फेस करना पड़ा। इंडियन सब कॉन्टिनेंट में एक नए कंट्री का जन्म हुआ, बट 20 सालों के अंदर ही इसे एक सिविल वॉर फेस करना पड़ा। क्यों? एक कंट्री जिसने मुस्लिम्स के लिए अलग देश की डिमांड की थी, उसी कंट्री के बंगाली मुस्लिम्स ने खुद को पंजाबी मुस्लिम से बचाने के लिए उस आर्मी की हेल्प मांगी, विच वॉज 80% हिंदू। द यूनिट वॉज लेड बाई जनरल जैकब, हु वॉज अ Jew, who was under the command of General Jagjit Singh Arora, who was a Sikh, and the whole army was being led by the legendary Sam Manekshaw, who was a Parsi. I don't think इससे बेहतर कोई एग्जाम्पल होगा जो कि प्रूव कर सके द हिस्टोरिकल फुलिशनेस ऑफ डिवाइडिंग इंडिया ऑन द बेसिस ऑफ रिलीजन। और वो सारी आवाजें जो आज भी भारत में उठती है ऑफ सिसेशन फ्रॉम इंडिया ऑन द बेसिस ऑफ रीजन और रिलीजन। 1999 திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற மாஞ்சோலை என்ற டீ எஸ்டேட்ல நிறைய மக்கள் வேலை செய்யறாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க மக்கள் ரொம்ப வருஷமாவே ஒரு நாளைக்கு 70 ரூபான்ற சம்பளத்தை தான் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சம்பளம் எங்களுக்கு போதுமானதா இல்ல, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களால தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்துல அவங்க கேட்டது என்னன்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளமும் தொடர்ந்து பெண்களால 8 மணி நேரம் வேலை செய்ய முடியல, அதனால அவங்களுக்கு குட்டி குட்டி பிரேக் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடய நீங்க தங்கறதுக்கு கொடுத்த இடத்துல ஒரு சின்ன குடிசையாவது போட்டு கொடுங்க, ஒரு ஆடு மாடு வளர்க்க கூடாது, சின்னதா ஒரு விவசாயம் கூட பண்ணக்கூடாது, முழுக்க முழுக்க நீங்க கொடுக்கிற 70 ரூபாயில மட்டும் எங்களால வாழ முடியாது, எங்களை அடிமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடுறாங்க. இந்த போராட்டம் நாளுக்கு நாள் பெருசாக போலீஸ் மக்களை அப்புறப்படுத்துறோம்னு சொல்லி உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. போலீஸ் மக்களை கல்லால் அடிச்சும் லத்தியால் அடிச்சும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பொதுமக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாவது தான் உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஆத்துல குதிச்சு 17 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. எப்பவுமே நம்ம நாட்டுல நமக்கான உரிமையை கேட்டா கடைசியா உயிர் மட்டும் தான் போகுது. அப்புறம் இந்த மாதிரி கூட்டணி வச்சதுனால அந்த பார்வை வைக்கிறாங்க. திமுக கூட்டணி வைக்கல பாஜகவோட. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. திமுக எப்ப கூட்டணி வச்சு நீங்க சொல்லணும்? இப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகா முன்னாடியா? ஆகப்பட்ட பிறகுதான். அடங்கப்பா அடங்கப்பா. என்ன தேடுற? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. குஜராத் நடந்த போதா நடக்கிறதுக்கு முன்னாடியா? நடக்கும் போது கூட்டணியில தான் இருந்தாங்க. பாஜக மேல நீங்க என்ன அதிக குற்றச்சாட்டு சொல்லுவீங்க? சிறுபான்மை விரோதம் என்ன கூட 2 குற்றச்சாட்டு தான் சொல்லுவீங்க. பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, சிறுபான்மையினங்க அடிச்சிட்டாங்க, இதான சொல்லுவீங்க. 2க்கும் பிறகு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க நல்ல கட்சி அவங்க கெட்ட கட்சியா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட்டு தீவிரவாதி மாதிரி திராவிட அடி நமது ஐயா கருணாநிதி அவர்கள் செய்ததை நம்ம பார்க்கணுமா இல்லையா? தாமிரபரணி மாஞ்சோலை பிரச்சனை, ஊதிய உயர்வு கேட்டு 70 ரூபா கொடுத்து இந்த கொடூர தாக்குதல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்களும் சிறுவர்களும் அந்த கிராமத்தின் கடைசியில இருந்த ராமையா அப்படிங்கிறவரோட குடிசைக்கு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெறியர்கள் அந்த வீட்டை அப்படியே வெளியில தாள் போட்டு வீட்டின் கூரையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீடு மலமலன்னு எரிய ஆரம்பிச்சது. உள்ள இருந்து வெளியே ஒண்ணு வந்து விழுந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தை. தாய் எரிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை தப்பிக்கட்டுமே அப்படின்னு உள்ள இருந்து ஒரு தாய் அந்த குழந்தையை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஆனா வெளியே இருந்த மிருகங்களோ அந்த குழந்தையை வெட்டி மறுபடியும் தூக்கி அந்த நெருப்பிலேயே போட்டிருக்காங்க. இப்படி சாதி வெறியால ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதை கண்டிச்சு ஒட்டுமொத்த தமிழகமே கொதிச்சு போயிருந்துச்சு. அப்போ சாதியை ஒழிச்சதா சொல்லப்படுற ஈவேராவோ மிகப்பெரிய போராட்டத்தில் குதிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. அதாவது விவசாயிகள் கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு போகணும், கூலி உயர்வு கேட்க கூடாது அப்படின்னு பணியாளர்கள் பக்கம் நின்னாரு ஈவேரா. முதுகுலத்தூர் கலவரத்தின் போது முத்துராமலிங்க தேவரை கைது செய்யணும் அப்படின்னு எழுதின இதே ஈவேரா தான் 44 பேரை எரிச்சு கொண்ட கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு வரி கூட எழுதல. காரணம் சாதி பாசமும் இனப்பாசமும் தான். அது மட்டும் இல்லாம ஈவேரா தஞ்சாவூர் பகுதிக்கு போறப்ப எல்லாம் கோபாலகிருஷ்ண நாயுடு வீட்டுல தான் தங்குவாரா. அந்த அளவுக்கு ஈவேராவும் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு நண்பர்கள்.